இன்னைக்கு கந்தசஷ்டி பெருவிழாவோட 5ஆம் நாள் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா 1 நாள் விரதம் இருக்கு. ஆனா 6 நாள் விரதம் நம்ம இருக்கக்கூடாது. முழுமையான விரதம்ன்றது 7 நாள் தான். அப்ப 7ஆம் நாள் தான் முடிக்கணும். திருக்கல்யாணம் பார்த்து முடிச்சுட்டு தான் நீங்க விரதத்த முடிக்கணும். இந்த விரதத்த நம்ம எப்படி முடிக்கணும் அப்படின்னா, நாளைக்கு சூரசம்ஹாரம் முடிஞ்சதும் முருகனுக்கு வந்து 6 வகை சாப்பாடு உங்களால செஞ்சு வச்சு படையல் போட முடியும்னா பண்ணுங்க. அப்படி இல்லன்னா, சிம்பிளா தயிர் சாதம் பண்ணி அவருக்கு படைச்சுட்டு, நீங்க என்ன விரதம் ஃபாலோ பண்றீங்களோ, பால் பழம் விரதம்னா பால் பழம் விரதம், மிளகு விரதம், ஒரு வேளை சாப்பாடு. அத நீங்க என்ன விரதம் நீங்க ஃபாலோ பண்ணீங்களோ, அத தான் நாளைக்கு ஃபாலோ பண்ணணும். நாளைக்கு விரதத்த முடிக்கக்கூடாது. 7வது நாள் முருகனுக்கு திருக்கல்யாணம் நடக்கும். அது உங்களால பக்கத்துல கோவில் இருக்கு, பார்க்க முடியும் அப்படின்னா, போய் பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு வந்து உங்களால கல்யாண சாப்பாடு ரெடி பண்ணி முருகனுக்கு படையல் போட முடியும்னா, சாம்பார், அப்பளம், வடை, பாயாசம் இதோட சேர்த்து நீங்க படையல் போடலாம். அப்படி இல்லன்னா வெரைட்டி ரைஸ் கூட வைக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். அந்த சாப்பாட சாப்பிட்டு நீங்க விரதத்த விட்டுருங்க. இந்த முறையில உங்க விரதத்த நீங்க நல்லபடியா முடிச்சுக்கலாம். நீங்க வேண்டுனது வேண்டுன மாரியே நடக்கும். கண்டிப்பா வந்து முருகன் குடுப்பாரு. நீங்க நம்புங்க. ட்ரஸ்ட் த ப்ராசஸ் அதுதான் இங்க வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிப்பா நீங்க வேண்டுனது எல்லாமே உங்களுக்கு நடக்கும்.